வணக்கம். வள்ளுவரே, ஒரு நாட்டின் தலைவன் நாட்டு நடப்புகளை நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிப்பட்டவர்களை தனது ஆலோசகர்களாக அமைச்சர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும்? அப்பனே, நல்ல கேள்வி கேட்டாய். ஒரு நாட்டின் தலைவனுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். உள்நாட்டு பிரச்சனைகள் மட்டுமன்றி வெளிநாட்டு விவகாரங்களையும் அவர் கவனிக்க வேண்டியிருக்கும். ஏன், அடிக்கடி வெளிநாடுகளுக்கும் நாட்டு நலன் கருதி போக வேண்டியிருக்கும். அப்போது நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, பொருளாதாரம் எப்படி போய்கிட்டு இருக்குது, மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எழுகிறது, இதையெல்லாம் அவன் நம்பகமான ஆலோசகர்கள் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆலோசகர்கள் நாட்டை ஆளும் தலைவனுக்கு கண்கள் போல செயல்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டு சொல்வாங்க. அவங்க கண்டு சொல்கிற விஷயங்களையும் ஆலோசனைகளையும் கேட்டு ஒரு நாட்டின் தலைவன் நாட்டை நன்முறையில் ஆள முடியும். இப்படி தனக்கு கண்கள் போல செயல்படுகிற திறமை, நாணயம், நேர்மை, அனுபவம், ஆற்றல் இவை மிக்கவர்களை நாட்டை ஆளும் தலைவன் அவர்களில் சிறந்தவர்களை ஆராய்ந்து தனது ஆலோசகர்களாக அமைச்சர்களாக தேர்வு செய்து தனது பக்கத்தில் வச்சுக்கணும். இதைத்தான் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல்னு பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் 445வது குறளா எழுதி வச்சேன். தனக்கு கண்களாக ஆலோசகர்கள் அமைச்சர்கள் செயல்படுவதால் தகுதியானவர்களை தேர்வு செய்து வச்சுக்கணும்னு அருமையாய் நாட்டை ஆளும் தலைவனுக்கு வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். தனக்கும் தன் குடும்பத்துக்கும் கணிசமாக கமிஷன் தரான்னு சொல்லி ஒன்றுக்கும் உதவாத அல்ல கைகளை அமைச்சர்களா ஆலோசகர்களா ஆக்காம உலக நடப்புகளை ஆளும் தலைவனின் கண்களாக இருந்து பார்த்து சொல்கிற, நாட்டு நலனுக்காக அருமையான ஆலோசனைகளை சொல்கிற, நேர்மை, நாணயம், அறிவு, ஆற்றல், திறமை, அனுபவம் இவை மிக்கவர்களை தனது அமைச்சர்களாக ஆலோசகர்களாக நாட்டை ஆளும் தலைவன் தன்னை சுற்றி வைத்துக் கொள்ளணும்னு அருமையாக ஒரு நாட்டை ஆளும் தலைவனுக்கு வழிகாட்டிட்டீங்க வள்ளுவரே. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.